இன்றைக்கி புதுசாக ஒரு ரெசிபி ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. அதை உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு சக்கரவள்ளி கிழங்கு தோலை நீக்கிட்டு இது மாதிரி குட்டி குட்டியாக நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து தாளிச்சிட்டு இந்த சக்கரவள்ளி கிழங்கு உப்பு 2 போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வைக்கலாம். அது நல்லா வெந்தோடனே மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அடுத்து ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம ஒரு வெந்தயக்கீரையில் உள்ள இலை மட்டும் எடுத்து போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கட்டு வெந்தயக்கீரை எடுத்திருக்கேன். இது ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியும் கூட. குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்துடலாம். அவங்க பொட்டேட்டோ ஃப்ரைன்னு நினச்சி சாப்பிடுவாங்க. எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது அவங்களுக்கே. சைடில் மயில் வந்துட்டு அம்மா தூக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, அவங்களுக்கு எதாவது வேலை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்லிக் உடக்கே சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட்டு அவங்க நான் இடிக்கிறத பார்த்துட்டு அம்மா நான் இடிக்கிறேன் அப்படின்னு கேட்டு பண்ணாங்க. இன்றைக்கி பாப்பாவுக்கு ஈவினிங்காக தான் கூழ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன். அப்புறம் நைட்டு டின்னருக்கு சப்பாத்தியும் பாசிப்பயிறு குழம்பும் வச்சு நானும் மயிலும் ஒன்றா தான் சாப்பிட்டோம். என் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணியிருக்கேன். உங்கள் டே எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.